கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மீண்டும் ஸ்டாலினின் ஆட்சி. 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகள் அல்ல, அதையும் தாண்டி வெற்றி பெற வேண்டும் என மாவட்ட செயலாளர்களுக்கு வியூகங்களை வகுத்து கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின். ஈரோடு கிழக்கில் 1,00,000 வாக்குகள் இலக்காக வைத்திருக்கிறார் ஸ்டாலின். ஈரோடு கிழக்கில் காங்கிரஸ் சார்பில் சஞ்சய் இளங்கோவன் போட்டியிட போகிறாரா அல்லது திமுகவினரின் கோரிக்கையை ஏற்று திமுக அந்த தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் சந்திரகுமாரோ அல்லது குறிஞ்சி சிவகுமாரோ போட்டியிடுவார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பெரும் இழுக்காக அமைந்துவிடும். இதில் தோல்வி பெரிய அளவில் வந்ததனால் தொண்டர்கள் மனம் தோன்று விடுவார்கள் என ஈரோடு கிழக்கிலிருந்து எடப்பாடிக்கு கடிதம் வந்ததாக தகவல்கள் தெரிகிறது. விஜயோ விட்டால் போதும் என ஒதுங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறார். எங்களது இலக்கு 2026 தான் என வீரமுழக்கமிட தயாராகிவிட்டார். டிடிவி, பாமக, அண்ணாமலை அனைவருமே ஆட்சி மீது குறை கூறி தேர்தல் புறக்கணிக்கத்தான் தயாராக இருக்கிறார்கள். ஆக மொத்தம் இந்த தேர்தல் என்பது திராவிட மாடல் ஆட்சிக்கான மதிப்பீடாக அமையும் என்பதுதான் திமுகவின் நேற்றைய செயற்குழு கூட்டத்தில் வியூகங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி வியூகம். ஈரோடு கிழக்கில் 1,00,000 ஓட்டு. மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு மேல் உத்தரவு. நேற்று நடைபெற்ற திமுகவின் செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு கேள்வி கணைகளுடன் 30க்கும் மேற்பட்டோர் உரையாற்றியிருக்கிறார்கள். இதையெல்லாம் கூர்மையாக கவனித்திருக்கிறார் ஸ்டாலின். அதன் பின்பு ஸ்டாலின் எடுத்து வைத்த வாதமும் அவர் எடுத்து வைத்த பேச்சும் திமுக எந்த திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அங்கு அமர்ந்திருந்தக்கூடிய அனைத்து கட்சி முன்னணியினருக்கும் தெள்ள தெளிவாக விளக்கிவிட்டார். அதாவது வரும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அமைய வேண்டும். அதற்காக வியூகங்களை இன்றே இந்த கூட்டம் முடிந்தவுடன் இங்கு இருக்காதீர்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்வதற்காக இன்றே உங்கள் சொந்த தொகுதிக்கு செல்லுங்கள் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் செயற்குழு கூட்டத்தில் பேசிய ஒரு சிலர் கூட்டணி கட்சிகளுக்கு இடம் ஒதுக்கும் போது அவர்களுக்கு அந்த தொகுதியில் வேட்பாளர் இருக்கிறாரா என்று பார்த்து சீட்டு கொடுக்க வேண்டும் எனவும், அதுவும் இல்லாமல் கூட்டணிக்கு கொடுக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் கட்சிக்காரர்களின் மனநிலையும் கலந்து ஆலோசித்து தலைவர் முடிவெடுக்க வேண்டும் என திமுக முன்னணியினர் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இது இப்பொழுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்தால் அங்கும் காங்கிரஸே மீண்டும் போட்டியிடுமா அல்லது திமுக போட்டியிட வேண்டுமா எனெல்லாம் பேசப்பட்டு வரும் நிலையில் இந்த கருத்தை கூர்ந்து கவனித்திருக்கிறார் ஸ்டாலின். இதற்கு அடுத்தபடியாக இன்னமும் அரசு அலுவலகங்களில் வரக்கூடிய டெண்டர்களை எடுப்பது அதிமுகவினராகவே இருக்கிறார்கள். அதுவும் உள்ளூரில் இருக்கும் கடந்த 10 ஆண்டுகளாக கோலோச்சிய அதிமுகவினரே இப்பொழுதும் டெண்டர் எடுக்கிறார்கள். அரசு அதிகாரிகளும் ஆளுங்கட்சியினருமே அதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்றும் பேசப்பட்டிருக்கிறது. இது பலத்த கரவொலி எழுப்பியிருக்கிறது கீழ்மட்டத்தில். இருந்தாலுமே கூட இதற்கு ஸ்டாலின் கூறியிருக்கிறார், இது முன் அனுபவத்தின் அடிப்படையில் இந்த டெண்டர் விவகாரங்கள் நடத்தப்படுகிறது என்று கூறியிருக்கிறார். இது கட்சியினருக்கு ஏற்புடையதாக அல்ல. ஏனென்றால் அதிமுகவினர் டெண்டரில் பங்கெடுத்து அந்த பணத்தை வைத்துக் கொண்டு தேர்தலில் தங்களுக்கு தொந்தரவு கொடுப்பார்கள் என உள்ளூர் கட்சியினர் கூறியிருக்கிறார்கள். இதற்கு திரைமறைவில் ஏதேனும் பணிகள் செய்ய போகிறதா திமுக என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஈரோடு கிழக்கில் நாம் தான் போட்டியிட வேண்டும், 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என ஸ்டாலின் கூறியிருக்கிறார். ஈரோடு அதிமுகவினரின் தோல்வி கடிதத்தால் எடப்பாடி அதிர்ச்சி ஆகியிருக்கிறார். எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்க ஈரோட்டில் ஆயத்தமாகி வருகிறார் சீமான். இடைத்தேர்தலை வேடிக்கை பார்க்கும் நிலையில் விஜயும் அண்ணாமலையும் இருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் காலமானதை தொடர்ந்து அந்த தொகுதிக்கு டெல்லி சட்டமன்ற தேர்தலோடு இணைந்து வரும் பிப்ரவரி மாதம் இடைத்தேர்தல் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. வேட்பாளர்களை பொறுத்தவரை இங்கு இந்தியா கூட்டணி போட்டியிடும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். காங்கிரசுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் காங்கிரஸ் வேட்பாளராக மறைந்த EVKS இளங்கோவனின் இளைய மகன் சஞ்சய் இளங்கோவன் நிறுத்தப்பட வாய்ப்புகள் அதிகம். இங்கு அதிமுக வேட்பாளராக ஏற்கனவே போட்டியிட்ட KS தென்னரசு அல்லது முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் அண்டு ஆற்றல் அசோக்குமார் ஆகிய மூவரில் ஒருவர் நிறுத்தவும் வாய்ப்பு இருப்பதாக அதிமுக தலைமை கழகம் முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. பாஜக, பாமக, தேமுதிக, அமமுக இந்த தேர்தலை புறக்கணிக்க இருக்கும் நிலையில், ஏனென்றால் அவர்களுக்கான வாக்கு வங்கி அங்கு எதுவும் இல்லை. விரைவில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக
என்பதற்காக இந்த தோல்வியோடு நாம் செல்ல வேண்டாம் என அவர்கள் ஒதுங்கிக் கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை முதலிலேயே வேட்பாளரை அறிவித்து களமிறங்க தயாராக இருக்கிறது. அது முன்பு போட்டியிட்ட வேட்பாளரை அறிவிக்கவும் தயாராக இருக்கிறது. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் ஈரோடு கிழக்கு தொகுதியை இடைத்தேர்தலை புறக்கணிப்பதுடன் யாருக்கும் ஆதரவு இல்லை என்ற நிலைப்பாட்டை அறிவிக்க உள்ளது. இந்நிலையில் ஈரோட்டில் நேற்று கள ஆய்வு செய்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவரிடம் கட்சியின் முன்னணியினர் எல்லாம் எடுத்து கூறியது, ஒவ்வொரு முறையும் திமுகவினர் காங்கிரஸ் கட்சியினர் தூக்கி சுமந்தே இந்த தேர்தலில் வெற்றி பெற செய்கிறோம், இதிலும் அபரீதமாக அவர்களை ஜெயிக்க வைக்கிறோம். ஆனால் தொகுதியில் நன்றி கூற கூட EVKS குடும்பத்தினர் வரவில்லை. இதனால் தொகுதிக்குள் எங்களுக்கு பெரிய சிரமம் ஏற்படுகிறது. ஆதலால் இந்த முறை திமுகவின் சார்பில் உதயசூரியன் சின்னமே போட்டியிட வேண்டும் என ஸ்டாலினிடம் திமுக முன்னணியினர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதற்கு வேட்பாளர்களும் செங்குந்தர் முதலியார் இனத்தை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறோம், அந்த இனத்தை சார்ந்தவரான சந்திரகுமாரை இந்த தொகுதியில் போட்டியிட வைக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அதுவும் இல்லாமல் ஈரோடு திமுகவில் முன்னணியினராக இருக்கக்கூடிய குறிஞ்சி சிவகுமாரின் பெயரும் முன்மொழியப்பட்டு இருக்கிறது. ஆக மொத்தம் திமுக போட்டியிட்டால் உதயசூரியனில் இவர்கள் இருவரில் யாரோ ஒன்று போட்டியிட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுக கூட்டணி நிலைத்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் 200க்கும் அதிகமான இடங்களை திமுக போட்டிருக்கும் வியூகத்தின்படி வெற்றி பெற முடியும். இந்த ஒரு இடைத்தேர்தலுக்காக கூட்டணியை மாற்றி காங்கிரசிடம் தொகுதி வாங்குவது அவ்வளவு சரியாக இருக்காது. ஏனென்றால் திமுக கூட்டணியில் நம்பிக்கையான கூட்டணியாகவும் இங்கு இருப்பவர்களை தாண்டி டெல்லியில் இருப்பவர்களின் ஆதரவோடு இருக்கக்கூடியது காங்கிரஸ் கட்சி மட்டுமே. அதனால் அவர்களது நம்பிக்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திமுக இந்த தொகுதியில் ஈரோடு கிழக்கில் மீண்டும் காங்கிரசுக்கே வழங்க முதல்வர் ஸ்டாலின் முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. அப்படி இருந்தாலுமே கூட இது திராவிட மாடல் ஆட்சியை எடை போடக்கூடிய தேர்தலாகத்தான் இருக்கும். முன்பை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் இந்த இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி வசம் வரும் என்ற நம்பிக்கையை திமுக தலைவர் ஸ்டாலின் கட்சியினரிடையே கூறியதாக தகவல்கள் வருகிறது. 2 நாட்களாக ஈரோடு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த தமிழக முதல்வர் ஈரோட்டில் 133 கோடி ரூபாயில் 222 புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் 951 கோடியில் நிறைவடைந்த 559 திட்டப்பணிகளையும் திறந்து வைத்தார். இவை அனைத்தும் EVKS இளங்கோவனின் மரணத்திற்கு முன்பே திட்டமிடப்பட்டதாக இருந்தாலுமே கூட ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள சூழ்நிலையில் ஒரு சில அறிவிப்புகள் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருந்தது. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஈரோடு மாவட்ட செங்குந்த முதலியார்களின் நீண்ட நாளைய கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அறிவிப்பு ஒன்றையும் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். இதுதான் தேர்தல் அறிவிப்பாக இருக்கிறது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் திருப்பூர் குமரனுக்கு மணிமண்டபம் விரைவில் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு மிக முக்கியத்துவமாக இந்த இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. கடந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது இந்த முறை எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த பெரியோர்கள் எல்லாம் திமுக தலைமையிடம் கோரிக்கை வைத்தனர். தொகுதிக்குள் 50,000க்கும் அதிகமான வாக்குகளை கொண்ட சமுதாயம் செங்குந்தர் முதலியார் சமுதாயம். இந்த செங்குந்தர் முதலியார் சமுதாயம் தொடர்ந்து திமுகவுக்கு வாக்களித்தே வருகிறது. ஒரு காலத்தில் முதலியார் கட்சி என்றே கூறப்பட்டு வந்த திமுக இன்று விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் கூட வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளை கூட முதலியார் சமுதாயத்திற்கு ஒதுக்க மறுக்கிறது. அதனால் இந்த முறை ஈரோடு மாவட்ட திமுக முன்னணியினராக விளங்கக்கூடிய செங்குந்தர் முதலியார் சமுதாயத்தைச் சேர்ந்த VC சந்திரகுமாருக்கு வழங்க வேண்டும் என அந்த சமுதாயத்தினர் அறிவித்திருக்கிறார்கள். கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போதே இந்த சச்சரவு பெரிய அளவில் வெடித்தது. அப்பொழுது ஈரோடு வந்த முதல்வரின் மருமகன் சபரீசன் ஈரோடு செங்குந்தர் முதலியார் சமூக நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த நேரத்தில் முக்கிய கோரிக்கையாக செங்குந்தர் முதலியார் சமுதாயத்தைச் சேர்ந்த திருப்பூர் குமரனுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என சபரீசனிடம் தெரிவிக்கப்பட்டது. அந்த கோரிக்கை தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த முறையும் கூட்டணி தர்மத்தின்படி காங்கிரசுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலும் EVKS இளங்கோவனின் மகன் சஞ்சய் இளங்கோவனுக்கு சீட்டு வழங்கப்படும் எனவும் தகவல் இருக்கிறது. அவர் நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்தவர். மீண்டும் மீண்டும் நாயுடு சமுதாயத்துக்கு சீட் கொடுப்பதால் மற்ற சமூகங்களை விட செங்குந்தர் முதலியார் சமுதாயத்தினர் அதிருப்தி அடைந்து வருகிறார்கள் என்ற பேச்சு உருவாகி இருக்கிறது. தொகுதிகள் மற்றொரு பெரும்பான்மையான கவுண்டியான கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவரைத்தான் அதிமுக வேட்பாளராக நிறுத்தும் சூழல் உள்ளது. இதனால் பெரியார் குடும்பத்து வாரிசு என்ற அடிப்படையில் EVKS இளங்கோவனின் மகனை இம்முறை வேட்பாளராக அறிவித்துவிட்டு தேர்தலை சந்திக்க திமுக திட்டமிட்டுள்ளது. அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும்போது கடந்த முறை கிடைத்த அதே வெற்றியை இந்த முறையும் கிடைக்கும் என்று திமுக கணித்துள்ளது. இந்த தேர்தலில் VC சந்திரகுமார் மற்றும் செங்குந்த முதலியார் சமுதாயத்தினர் அதிருப்தி அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த சமுதாயத்தைச்
சேர்ந்த VC சந்திரகுமாரை பெருமைப்படுத்தும் வகையில் அவர்களது இல்ல திருமண விழாவிற்கு இரவு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் காலை திருமணத்திற்கு முதல்வர் ஸ்டாலினும் சென்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அப்பொழுது 2026 சட்டசபை தேர்தலில் ஈரோடு கிழக்கு சந்திரகுமாருக்குத்தான் என்று ஸ்டாலின் உறுதியளித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமின்றி 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இம்முறை வென்றாக வேண்டும் என இலக்கை திமுகவினருக்கு ஸ்டாலின் நிர்ணயித்திருப்பதாக பேசப்படுகிறது. இதுவுமில்லாமல் செயற்குழுவில் பல்வேறு கட்டங்களை 200 தொகுதிகளை தாண்டி ஜெயிக்க வேண்டும், இதே கூட்டணியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பல வியூகங்களை மாவட்ட செயலாளர்களுக்கு ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். பார்க்கலாம். ஈரோடு இடைத்தேர்தல் குறித்தும் திமுகவின் உட்கட்சி வியூகங்கள் குறித்தும் அவ்வப்பொழுது வரும் தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிங் 360 தயாராக இருக்கிறது. பாருங்கள். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the daily.